வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம் ஹைதராபாத் மட்டன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு 1 கிளாஸ் அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் அளவு ஊற வச்சுருக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சாப்பாடு நல்லா நீளமாக வரும். பாஸ்மதி அரிசியை எப்போதுமே ஆரம்பத்திலே கழுவிடுங்க. நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா அரிசி சின்ன சின்னதாக உடஞ்சிரும். அதனால் ஆரம்பத்திலே நல்லா கழுவிடுங்க. அடுத்தது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இது லேசாக வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு குக் பண்ணுறதுனால ரொம்ப வேக வச்சிட வேண்டாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்து புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம், 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்குறோம். இது எண்ணெய், வெங்காயம் வறுத்துட்டு மீதி இருக்கிற எண்ணெயை நல்லா மிதமான சூட்டில் வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளை தண்ணியில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை இல்லாமல் எடுத்து வச்சுருக்குறோம். இது உப்பு, மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது. இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது தயிர், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போது இது எல்லாத்தையும் வச்சு மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை முதல்ல சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். அடுத்ததாக இதில் பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த ஹைதராபாத் மட்டன் தம் பிரியாணி பார்த்திங்கன்னா கறி இந்த மசாலாவோட எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக வரும். அடுத்தது இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் எடுத்து வைங்க, நம்ம பின்னாடி அது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு பிறகு மிளகாய்த்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். அடுத்தது தயிர். தயிர் சேர்த்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் எல்லாத்தையும் போட்டுற வேணாம், கொஞ்சம் எடுத்து வைங்க, பின்னாடி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற விதைகளெல்லாம் நீக்கிட்டு புழிஞ்சு விடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டவ்வில் வைக்காமல் கலந்துட்ருக்கோம். நார்மலாக பிரியாணின்னு எடுத்தோடனே எல்லோரும் ஸ்டவ்வில் வச்சுருவாங்க. ஆனால் இந்த தம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த மாதிரி மசாலாவெல்லாம் போட்டு நல்லா கலந்து வைக்கணும். இந்த மட்டன் அதில் ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ இதில் நம்ம அந்த வெங்காயம் பொரித்து மீதி இருக்கிற எண்ணெயை ஒரு மிதமான சூட்டோடு இருக்கும், அந்த சூட்டோடு இதில் சேர்த்துக்கிறோம். அடுத்தது இதில் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டனை உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரியாணி ரொம்பவும் சுவையாக இருக்கும். பார்த்திங்களா, இப்போ இதை ஒரு 1-1 1/2 மணி நேரம் இதை நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அடுத்து ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதில் புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பட்டை கிராம்போட நம்மளோட பாஸ்மதி ரைஸ் சேர்ந்து வேகும் போது அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட ரைஸ் ஃபுல்லாக வேகணும்லாம் இல்லை, பாதி வெந்தாலே போதும். அடுத்தது நம்ம தம்மில் வைக்க போகிறதுனால மீதி அதில் வெந்துடும். அரிசி போட்டுட்டு லேசாக கிண்டி விடுங்க. நீங்கள் ரொம்ப கிண்டுனாலும் நம்மளோட பாஸ்மதி ரைஸ் குட்டி குட்டியாக உடஞ்சிரும். பார்த்திங்களா, இப்போ நம்மளோட ரைஸ் பாதி வெந்துருச்சு, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது.
இதை இப்போது எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி ரைஸை மட்டும் எடுங்க. பார்த்தீங்களா நம்மளோட ரைஸ் எந்த அளவுக்கு பொல பொலன்னு நீளமாக வந்திருக்குன்னு. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்கிற மட்டனை பார்க்கலாம். பார்த்தீங்களா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட மட்டன் இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி கறியை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சதுனால நான் ஒரு 1.5 மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை லேசாக பாயில் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கறியை ஆரம்பத்தில் வேக வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக 3லேருந்து 4 மணி நேரம் இது இந்த மசாலாவில் நல்லா ஊறணும். அப்போ தான் கறி சீக்கிரமாக வேகும். பாருங்கள், நம்ம இந்த பிரியாணியில் நிறைய எண்ணெய் கூட சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் சேர்த்த எண்ணெய் மட்டும்தான். நம்மளோட கறி ரொம்ப நேரம் மசாலாவில் ஊறி இருக்கிறதுனால நம்ம தம்மில் வைக்கும் போதே அது நல்லா வெந்துடும். பார்த்திங்களா, இப்போ நல்லா இது ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா தனியாக திரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை இது மேலே இப்போ கோட் பண்ண போகிறோம். நம்மளோட மசாலா எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ரைஸை மேலே சேர்த்துக்கலாம். ரைஸை ஒரே இடத்துல சேர்க்கக்கூடாது. நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லேயர் ரைஸ் வச்சாச்சு. இப்போ இது மேலே நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். அடுத்து இதில் நெய் சேர்க்க போகிறோம். நம்ம தம்மில் வைக்கும் போது இந்த ஹீட்லேயே அந்த நெய் மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது செகண்ட் லேயராக நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். நான் எல்லா ரைஸையும் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற எல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது புதினா கொத்தமல்லி, மறுபடியும் அதே மாதிரி நெய் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சத்தூளை தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இதை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை சேர்த்துக்க வேணாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாலில் குங்குமப்பூவை கலந்து சேர்ப்பாங்க, இல்லாட்டி ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நம்ம ஃபுட் கலருக்கு பதிலாக இந்த நேச்சுரல் கலரை சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூளை நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா அதில் ரா ஸ்மெல்லு வரும். அதனால தான் நம்ம கொதிக்க வச்சு சேர்த்துக்கிறோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா ஒரு மூடி போட்டு தம்மில் வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல் அது மேலே வச்சுருக்குறோம். இப்போ தோசைக்கல்லுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணியை எடுத்து தம்முக்காக வச்சாச்சு. இது மேலே சில பேர் மைதா மாவு வச்சு மூடுவாங்க, வெயிட்டெல்லாம் கூட வைப்பாங்க மேலே. நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே வைக்கல. நம்மளோட பாத்திரத்துக்கு அந்த மூடி நல்லா ஃபிட்டிங்காக இருக்கிறதுனால உள்ளே இருந்து ஆவி வெளியில் வராது. ஸோ அதனால் நான் அப்படியே குக் பண்ண போகிறேன். 20 மினிட்ஸ் இது அப்படியே நல்லா குக் ஆகட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம பிரியாணியை எடுக்கும் போது ஏதாவது ஒரு சைடில் நல்லா ஃபுல்லாக அடி வரைக்கும் கொடுத்து எடுக்கணும். நீங்கள் மேலோடு எடுத்தீங்கன்னா வெறும் ரைஸ் மட்டும்தான் வரும். நம்மளோட மட்டன் எல்லாம் மசாலா எல்லாம் அடியில் இருக்கிறதுனால அதோடு சேர்த்து பரிமாறணும். சாப்பிடும் போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். வாவ், எப்படி குக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்மளோட மட்டன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹைதராபாத்தி மட்டன் தம் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. ஆனியன் பச்சடி கூட வேண்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்மளோட கேம் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 இமேஜை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டோட பேர் வரும். அது என்ன இன்க்ரீடியண்ட், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களோட பதிலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நன்றி.